மூக்கீரட்டியை பருப்பு போட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகாலாம் போட்டு புளி போட்டு கடையணும். அதான் கீரையை நல்லா அலசி எடுத்தாச்சு. கீரையை இப்போ கொஞ்சம் வதக்கி வச்சுக்கணும். அதுக்கு என்னென்ன போடுறோன்னு பார்க்கலாம். நான் இப்போது 2 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி நல்லா பெரிய சைஸு, கொஞ்சமாக சால்ட்டு, இப்போ இந்த மூக்கீரட்டை கீரையை இதில் போட்டுருவோம். இது கடையில் வாங்கலைங்க, இங்கே வாசலில் மல்லிப்பூ செடி இருக்குது, அது பக்கத்துலேயே வளர்ந்த கீரை தான் இது. இப்போ இது 2 நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், கீரை நல்லா வந்துச்சு. இப்போ ஒரு கொட்டை புளி போட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா கொஞ்சம் கடைஞ்சிட்டு நம்ம வேக வச்ச பருப்பை இதில் போட்டுட்டு ஒரு சின்ன தாளிப்பு ஒன்று போட்டால் முடிஞ்சிச்சு. பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. சரியா? இப்போ கொஞ்சம் அதில் உப்பு போட்டுக்கலாம். இந்த வேக வச்ச பருப்பை இதில் போட்டுக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். சும்மா 2 வெந்தயம், சீரகம், கொஞ்சம் பெருங்காயம். இதான் நான் வைக்கிற இந்த கீரையில் ஃபஸ்ட் டைம். சரி, நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். பாய்.